அடே தர்பீசே, நீ ஒரு புறம்போக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கேடுகட்ட புறம்போக்கா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதாவது என்ன ஆச்சுன்னா, இப்ப ரீசெண்டா குக் வித் கோமாளிக்கு தர்பீசு கோமாளியா போயிருக்கான். அப்படி கோமாளியா போனவன மாக்காப்பா, கானா வினோத், புகழ் இல்லாத சேர்ந்து கழுத்தம்பட்டிலேயே அடிச்சு வெளியே பத்திருக்காங்க. தர்பீசு உடனே போயிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். இந்த மாதிரி எனக்கும் கானா வினோத்துக்கும் வாக்கியா தகராறு போய்கிட்டு இருந்துச்சு. சடனா கானா வினோத் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் மேல கடுமையான பொறாமையில இருந்த புகழும் சேர்ந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சாரு. குடி போதையில ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாக்காப்பா இரும்பு ராடு எடுத்து என்னோட காலையே அடிச்சிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் தர்பீசு. பொய் ஒரு பக்கம் இப்படி இருக்க, உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னா, பிக் பாஸ்லயே தர்பீசு எவ்வளவு பொம்பளை வெறி பிடிச்சவன்னு தெரிஞ்சிருக்கும். குக் வித் கோமாளிக்கு போயிட்டு சும்மா இல்லாம அங்க கண்டஸ்டன்டா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் முன்னாடியே அந்த பொண்ணோட தோல் மேல கை போட்டு, இவ்வளவு நாள் உன்னோட வீட்டுக்காரு கூட இருந்துட்டா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருன்னு சொல்லியிருக்கான். இது மட்டும் இல்ல, ஜாதி ரீதியான சில விஷயங்களும் அங்க வச்சு பேசியிருக்கானா. மாக்காப்பா கிட்ட இத பத்தின வீடியோ ஆதாரங்களும் இருக்கான். தர்பீச குக் வித் கோமாளி செட்ல வச்சு ஜூஸ் போட்டது சரியா தப்பான்னு உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.